எல்லாத்துக்கும் வணக்கம். ஆர்எல்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இது சொல்லியே நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆர்எல்எஃப். ஏன்னா கொஞ்ச நாளாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அது இல்லாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கடைசியாக நான் போன ஒரு ரைடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு அன்னூர் அந்த ரைடில் தான் ஆர்எல்எஃப் கடைசியாக நான் விலாக் பண்ணிட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் விலாகே எதுவும் பண்ணலைங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்துட்டு இந்த வீடியோவில் அதில் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்கே நம்ம கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கல்லாறு தாங்க போக போகிறோம். ஸோ நான் சொன்னேன்ல ஒரு நாள் கல்லாறுனாச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இப்போ கல்லாறு தாங்க போக போகிறோம். ஒரே நிமிஷம் இப்போ இது ஸ்கின்னு இதெல்லாம் படிக்கிறது இந்த மாதிரி அதுக்கு மாதிரி இதே மாதிரி அதில் கண்ணு போகிறப்போ நான் ரொம்ப லைட்டாக போட்டேன். அது வந்துட்டு கரெக்டாக இந்த ஜாயின்லேயே வெளியிட்டுருக்குங்க. சரி பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் மேப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ 1 மணி நேரம் 5 நிமிஷம் காட்டுதுங்க. 44 கிலோமீட்ரு. நம்ம அவ்வளோ டைமில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம போகிற ஸ்பீட்லேயே நம்ம கரெக்டாக போய்ட்டு வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளை போட்டுச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னால் ரொம்பவும் இது பண்ண முடியாது. இருந்தாலும் என் பெஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் நான் டிசம்பர் 31 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்டா உனக்கே சப்ஸ்கிரைப் வராதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னா அதெல்லாம் இது இல்லைங்க, நான் முடியும். ஆனால் என்ன நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க மோட்டோ விலாகில் நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம மோட்டோ விலாகுக்கே வந்தேன். ஸோ அது இல்லாமல் நிறைய இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாங்க. 2 வீலரில் தானே போகிறோம், நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாம்லேயும் ட்ரிப் ஏவை 0 பண்ணிக்கலாங்க. டாம்லேயும் ட்ரிப் ஏ 0 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிப் பி என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் எஃப் வந்துட்டு பெட்ரோல் கம்மியாக தாங்க இருக்குது. நேற்றா 200 கிடச்சா எங்கேயும் போகலை. ஸோ இருந்தாலும் இப்போ போய்ட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு அந்த ட்ரிப் பியை வந்துட்டு நம்ம ஒரு கணக்காக வச்சுக்கலாம்ல. ஸோ ஓகேங்க, நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் உண்மையாலுமே எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணாதது ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளை நம்பியே ஒரு 81 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரியும் நான் எதுவும் கண்டிப்பாக அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் எனக்கு அந்த உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னால் கரெக்டாக வீடியோ அப்லோடே பண்ண முடியல. சரி இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போகிறோம், பெட்ரோல் அடிக்கிறோம், கல்லாறு போகிறோம். ஏன்டா கல்லாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு ஊட்டி போகணும் தான் பிளானு. ஆனால் இப்போதைக்கு ஊட்டி போக முடியாது. ஸோ அதனால் கல்லாறு வரைக்கும்னாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரலாம். ஸோ கல்லாறு போயிட்டு அங்கே ஒரு டீஆர் காஃபி ஏதோ ஒன்று குடிச்சிட்டு நம்ம திருப்பி கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆக வேண்டியதாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் போவோன்னு போட்டிருக்கு. அதாவது 1 மணி நேரம் 4 நிமிஷத்தில் போயிடுவோன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்கனால தான் எல்லாம் நம்ம மெதுவாக போயிட்டுருக்கோம். இதுவே நம்ம ஹைவே எல்லாம் போயிட்டோம்னா பறந்துடலாங்க. ஸோ நான் பெட்ரோல் பங்கில் போயிட்டு நம்ம இந்த விலாக் எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணுற வரல. ஸோ ஓகே, அதில் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவுண்டமலத்துக்கிட்ட இருக்கேங்க. ஸோ கவுண்டமலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆயிலில் தான் வரல போய் பெட்ரோல் அடிக்க போகிறோம். ஓகே, கூட்டமாக இல்லை, இருந்தாலும் நம்ம இங்கேயே ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. அக்கா 500 சேஞ்ச் இருக்குமா அக்கா? ஓகே, யாரெல்லாம் இப்போ நம்ம 500 பெட்ரோலும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்சு தேவைப்படுது, வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ்க்கா. சரி, இந்த பழைய நோட்டெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க. ஸோ இந்த பழைய நோட் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. டாமுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தாச்சு. நம்மளும் இன்றைக்கி ஒரு எனர்ஜியில் தான் வைப்பில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அதே எனர்ஜியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம்.
இது ஓகே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ட்ரிப் எஃப் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சொன்ன மாதிரி ட்ரிப் பியை வந்துட்டு 0 பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக எனக்கு ட்ரிப் எஃப் எப்போ காட்டுதோ அது வரைக்கும் ட்ரிப் பி 0ல் தான் ஆர்எல்எஃப் இருக்கும். எங்கே போனாலும் எனக்கு மட்டும் இந்த சிக்னல் ஏன் தான் இப்படி வாட்டி வளைக்குதோ. டோட்டலாக 8973.9 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஆர்எல்எஃப். இது இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் எடுத்து வச்சுனா ஐயோ தெரியலையே. லைசன்ஸ் எடுத்துனா என்னன்னா இது இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபோனில் டாக்குமெண்ட்டாக பிடிஎஃபாக இருக்குது. அதே மாதிரி இந்த கவுண்டம்பாளையம் ரோட்லலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆர்எல்எஃப். காலேஜ் படிக்கிறப்ப வந்ததுங்க. கவுண்டம்பாளையம் ரோடு, சித்ரா ஏர்போர்ட்டு சிக்னல் போட்டாங்க. அந்த ரோட்லலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. பானையெல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க, ஆனால் ரேட்டு தாங்க ஜாஸ்தி. ஆனால் உண்மையாலுமே எந்த இதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி குடிக்கிறதோட பானையில் சில்வர்லலாம் ஸ்டோர் பண்ணி குடித்தா நமக்கு நல்லது. ஒரு பிளானிங்கில் இருக்க ஆர்எல்எஃப். ஸோ அந்த பிளானிங் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா எனக்கு ஓகே. அது என்ன பிளானிங் சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக 1 மணி நேரம் தான், அழிச்சு பிடிச்சா போயிடலாம். ஆர்எல்எஃப் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மேகம் தாங்க. மேகம் மழை எல்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்குது. சரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இந்த சைடுலாம் இந்த மேகம் தான். அதனாலே தான் எனக்கு இந்த மேட்டுப்பாளையம் ஹைவே ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஆறாம்பாளையம் பாலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது மேலே நின்று பார்த்தா கூட இந்த மலை அவ்வளோ கிளியராக தெரியும் ஆர்எல்எஃப். ஸோ அது வந்து மருதமலை கோயிலுங்க. அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு மருதமலை கோயில். நம்ம வேணால் மருதமலைக்கு போகலாம் ஆர்எல்எஃப். இங்கேருந்து மருதமலை நமக்கு பக்கம்தான். மருதமலை போகலாம், ஈசா போகலாம், வேறு கோவை குற்றாலம் போகலாம், பொள்ளாச்சி ஆலியார் போகலாம். ஸோ பொள்ளாச்சியில் நிறைய இடம் இருக்குது. அப்படியே நம்ம பொள்ளாச்சி வேணால் ஒரு சீரீஸாக எடுத்து பண்ணலாம் ஆர்எல்எஃப், ஓகேங்களா? ஏன்னா பொள்ளாச்சியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கு இருக்கும். கோயம்புத்தூர்லேயே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நான் கோயம்புத்தூர் சீரீஸ் வந்துட்டு பொள்ளாச்சி சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் சீரீஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். எல்லாம் நன்மைக்கே தாங்க. வாங்க, எது பண்ணுறதாலும் நம்ம மனசு தான் காரணம். உண்மையாலுமே வெயில் செம்ம வெயிலுங்க. இந்த இது போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வெயில் அவ்வளோக்கா தெரியாத மாதிரி இருக்குது. நான் மோஸ்ட்டாக நினைக்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம எப்போ வண்டி எடுத்துகிட்டு போனாலுமே எங்கேயும் உளுந்து வராமல் வரணும். அதுதான் எனக்கு மோஸ்ட்டாக நான் ரைட் பண்ணுறப்ப நினச்சிட்டு போகிற ஒரு விஷயம். உக்கடை பாலம் சூப்பராக இருந்துச்சு ஆர்எல்எஃப். நான் அந்த வீடியோ கூட போட்டேன். ஓரளவுக்கு எனக்கு ஓகேவான ரெஸ்பான்ஸ் தான். ஐ எம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ உக்கடை பாலமும் நல்லா இருந்தது. ஆனால் என்ன, எனக்கு அந்த பெண்டு தான் ஆர்எல்எஃப் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. திடீர்னு வண்டியெல்லாம் நிறைய கிராஸ் ஆகுது ஆர்எல்எஃப். அதான் எனக்குன்ட்டு மட்டும் இல்லை, அந்த பெண்டே ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் ஆர்எல்எஃப் இருக்குது. இந்த பாலத்தில் நம்ம பாலம்னு பார்த்தாலே கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுவோம். இன்னும் கரெக்டாக 40 கிலோமீட்டர் ஆர்எல்எஃப் 1 மணி நேரத்தில் போயெல்லாம் சொல்லிட்டு போட்டிருக்கு. நமக்கு 1 மணி நேரமே ஜாஸ்தி தான் அங்கே ஆர்எல்எஃப். இன்னும் அந்த சளி பிடிச்சது அந்த எஃபெக்ட் பண்ணி போகாமே இருக்குங்க. ஓகேங்க, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜிஎன் மில்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நான் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் நம்மளுக்கு மோட்டோ பிளாக் கண்டினியூ பண்ணுற ஆர்எல்எஃப். பார்த்திங்கன்னா நம்ம துடிலூர்கிட்ட வந்துட்டேங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நரசிம்மாக்கியம்பாளையம், வீரபாண்டி பிரிவு அப்படியே போயிடலாங்க. யாரோ கால் பண்ணுறாங்க. நான் ரைடு முடிக்கிறது தண்ணி எனக்கு யாருமே கூப்பிடக்கூடாது. யார் கால் பண்ணாலும் நான் பேச மாட்டேன். ஒன்றா இந்த மிரர் ஒன்றா கோளாறு கொடுக்குது, இல்லைன்னா இந்த மிரர் கோளாறு கொடுக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குன்னு வாட்டி ஏன் தான் இப்படி எதாவது நடக்குதோ. எங்கே போனாலும் நான் போகிற இடத்துக்கெல்லாம் சிக்னல் போடுறீங்களே. சிக்னல் போடுறது பிரச்சனை இல்லை ஆர்எல்எஃப் எனக்கு. அது நான் மோட்டோ விளாக் பண்ணுறப்ப தாங்க மெயினாக சிக்னல் போடுறாங்க.
ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணி போகிறது. ஓகே, சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பறக்கலாமா? சரி, பறக்கலாமான்னு சொல்கிறதுக்குள்ள ஸ்டாப்பா? இடம் தான் இருக்கே, போகலாமே. அதான் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. மோஸ்ட்டாக எல்லா மோட்டோ விளாகரும் சொல்கிறது தான், இருந்தாலும் நானும் சொல்கிறேன், ஏன்னா நானும் ஒரு மோட்டோ விளாகர் தானே. ஸோ மறக்காமல் ரைட் பண்ணுறப்ப எல்லோரும் ஹெல்மெட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பில்லியன் உட்கார வச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்மெட் கொடுங்க. அதுவும் லாங் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால், இல்லை பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. பில்லியன் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு மெதுவாகவே வாங்க, எந்த எமர்ஜென்சி கிடையாது. ஸோ அதே மாதிரி ட்ரைவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த கார்லலாம் போகிறவங்க கொஞ்சம் மொபைல் பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் மெயினாக போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. அந்த கருத்தை நான் சொல்லிட்டேன் வெற்றிகரமாக. இப்போ நான் பறக்கலான்னு நினைக்கிறேன். ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக இருக்குது. ஸோ ஆனால் ஆர்எஃப் நான் உண்மையை பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரேக் பேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஆர்எஃப். அதான் நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அன்னூர் போயிட்டு வந்ததுலேருந்து நமக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நம்ம டாமே சர்வீஸ் விட முடியல. மழை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. ஸோ நம்ம டாமே நம்மளால் சர்வீஸ் விட முடியல. அப்பாவும் டாம் அழகாக எடுக்கலை. ஸோ ஒரு மாதமாக நான் டாம் ஃபுல்லாக அப்படியே கவரு தாங்க பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு உடம்பு சரியாக காரணத்தான் டாமுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாம் எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணுவோங்க. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு மெயினாக அந்த பிரேக் பேடு மாற்றணும். 9000 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு. 9000 கிலோமீட்டர்லேயே பிரேக் பேடு தெரிஞ்சிருச்சு. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரைடும் பண்ண கிடையாது. என்னத்தை சொல்ல, இந்த சிக்னலாக அப்படியே தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ப்ரைவேட் பஸ்காரங்கனால தாங்க பிரச்சனையே. சிக்னல் இருக்கா இல்லையாலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப தப்பாக இருல. ஒரு சிக்னல் போட்டாங்கன்னா அதில் வெயிட் பண்ணி போகணும். இவங்க பாட்டுக்கு பேசஞ்சர்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அழுத்தி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கேப்பில் ஃபில் பண்ணிடலாங்க. ரோடு கிளியராக இருக்குது. 1 2 3 அவ்வளோதான். நம்மளே பாட்டு போட்டு ஓட்டுறது தான் அருமைடா. இப்போதான் நினச்சிட்டு ஓட்டினேன். புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன், எந்த தடையும் வரப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுலேயே ஒரு பேர் கேட்டு நக்கி படுத்துக்கிட்டே வந்துட்டாரலாம். இது நல்லா இருக்குல்ல, வா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ரிங் மாதிரி போட்டு அதுலேருந்து இப்படி வந்து இங்கே ஒரு ரிங்கு சூப்பராக இருக்குங்க. அப்போ இந்த கேமராவை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கோளாறு கொடுத்து இப்போ தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்காது. அந்த ரிப்பேர் ஆனது காரணமும் நான் தான். அதை எப்படியும் ரெடி பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்போ மறுபடியும் அந்த தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. அப்பப்போ செக் பண்ணிட்டு. தேன் இருக்குது, எவ்வளோ மழை தேனுங்க, உடம்புக்கெல்லாம் நல்லது. மெயினாக ஒரு ரைடிங் க்ளவுஸ்ன்னு வாங்கினார்ல. ஸோ நம்ம லாங் ட்ரிப் போகிறோம்னா ரொம்ப நேரம் அந்த ஹேண்டில் பாரை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே சவக்குதுங்க. ஸோ மெயினாக ஒரு க்ளவுஸ்ன்னு வாங்கணும். போல இருக்கட்டும். இவனுக்கு 2 பேர் படுத்துகிற இம்சை தாங்க முடியலையே. வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஹைவே ஒன்று இருக்குங்க, ஒரு 1.5 கிலோமீட்ரு.
நம்ம தான், அவ்வளோதான். நம்ம தான் வண்டி எடுத்தாச்சு, ரோடு ஃப்ரீ தான், போயிட்டே இருக்கலாம். நம்ம தான். ஆனால் உண்மையாலுமே அந்த அண்ணா பாவங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணார். ஆனால் அது அவர் வண்டி கூட கிடையாது. செலவு பண்ணது எல்லாத்தையுமே கழித்து வச்சுட்டாங்க. அவர் மனசே விட்டுட்டாரு. மாடிஃபை பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் அதுக்குன்னு அநியாயத்துக்கு மாடிஃபைங்க அதெல்லாம். இது இருந்தாலும் அவர் ஆசை அவர் நிறைவேற்றுறாரு, நல்லதுதான். ஆனால் அது டூ மச். எந்த சேதாரமும் இல்லாமல் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். பொறுமைங்கிறது இருக்கலாம், ஆனால் நமக்கு ஸ்பீடாக போனால் தான் கொஞ்சம் பிடிக்கும். பார்த்துக்கலாம். இந்த கரடி பொம்மையெல்லாம் பார்த்தாலே தூக்கி போட்டு நின்று தான் தோணுது. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா டெடி பியர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது கூட எப்போவுமே WW தான். அது அப்போது நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ. இப்போல்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதில்ல. நான் இப்போது ஒரு 6th வரைக்கும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எல்லாம் டெடி பியர் பிரிஞ்சிச்சு. நீ எல்லாத்தையும் பிக்சரை நான் எல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு அம்மா அப்பா 2 பேர் சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு. அப்போலேருந்து நான் டெடி பியர் கூட சண்டை போடுறது விட்டாச்சு. பரவாயில்ல. இது கார் ஏதோ ஓட்ட தெரிஞ்சார் போல். லெஃப்ட் ரைட்லாம் இண்டிகேட்டர் போட்டு திருப்புறாரு. ரோட்டில் யாருமே இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோக்கா வண்டியே இல்லை. நம்ம வீரபாண்டி பிரியை மட்டும் தாண்டிட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா காரமடை தான். வா 110 வரைக்கும் வந்து ஆரலாம். 120 ரீச் பண்ண முடியல. இப்போ புரியுதுங்களா? நான் 120ல் போனதுன்னு ஒத்துக்கிறீங்களா? திருப்பூர் போகிறப்போ 120ல் போனேன். இப்போ 110 வரைக்கும் வந்திருக்கேங்க. நம்புங்க, நான் அப்போ போனது நான் உண்மை தான். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பேசிக்காகவே நான் கொஞ்சம் நல்லா பையன். ஏய் உருமாத பொறுமை. ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லை. ரைட்டு. அதாவது நம்ம டாம் கொஞ்சம் வைலண்ட்டான ஆள். அப்பப்போ சட்டுன்னு கோவப்பட்டுருவாப்புல. நல்லா இருக்குல்ல? பாலம் கட்டுறது எதுக்கு நல்லதோ இல்லையோ, நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு அருமையான பிளேஸ் பாலம்லாம். நல்லா இருக்குங்க. இப்போ நான் இப்போ போகிறப்ப மட்டும்தான் வீடியோ எடுப்பேன். ரிட்டர்ன் வரப்போ வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன், இல்லைன்னா இல்லை. குதிரை வண்டிப்பா இது வஉசி கிரவுண்டில் நிறையா இருக்குங்க. இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ அதான் நான் சொன்னேன், நான் சைடெலாம் போகிறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நிறையா இருக்கும். அதில் உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ இப்போ உண்ணி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாங்க. இருந்தால் ஒரு ரவுண்ட் நம்ம போகலாம். எல்லாம் ஒரு ஆசை தான். நம்ம ஆசை நிறைவேற்றுறதுக்கு நம்ம தாங்க, யாருமே வர மாட்டாங்க. நம்ம தான். எனக்கு டாம் இந்த கண்டிஷனில் பார்க்கறதுக்கு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது ஆரில். ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ கரெக்டாக வீரபாண்டி போயிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நான் காரமடை போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம காரமடை கிட்ட வரலைங்க. இருந்தாலும் ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கோமா, சும்மா தனியாக வர போர் அடிக்குது. ஸோ அதனால தான் வேலை அப்படியே கொஞ்சம் பேசிக்கலாம் வந்தேன்.
நல்லா இருக்கு, ஒர்த்துங்க. அவ்வளோதான், கொஞ்சம் தூரத்தில் காரமடை வந்துடும். ஆனால் இந்த ரோட்டில் கடையில் அவ்வளோக்கா எதுவுமே இல்லைங்களா, எல்லாம் காடு. எனக்கு கலர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது காரில். அந்த இடத்த பார்க்க அது தெரியுதுங்களா, பனிமூட்டமாட்டாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்த பார்க்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, எப்படா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.